Please subscribe Sadhguru Sai Creations. ஜாயின்ஸ்லேயோ இல்லை நம்ம மூட்டுக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையோ அண்டர் ஆர்ம்ஸில் க்ராயின் ரீஜியன்லலாம் பார்த்திங்கன்னா டார்க்காக பிக்மெண்டேஷன் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னர் தைஸில், அதாவது தொடையோட உட்பக்கம் ரொம்ப கருமையாக இருக்குது. ஸோ இதற்கு நேச்சுரலாக நம்ம என்னங்க பண்ணலாம்? ஒருவேளை நம்ம உடல் பருமன் அதிகமாக இருந்தால் ஸோ உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய இரத்த நாளங்களில் எங்கேயாவது அடைப்பு இருந்தாலோ இல்லை கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னாலும் அதை கரைக்கிறதுக்கு நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சர்க்கரை நோய், இது எல்லாமே இதுலேயே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. எங்கெல்லாம் நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு இன்டர்னலாக சில மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்க தான் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைஞ்சு இந்த பிக்மெண்டேஷனும் மறைய ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதுவும் சில இடங்களில் மனுக்கும் எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது நம்மளுடைய ஜாயின்ஸ்லேயோ இல்லை நம்ம மூட்டுக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையோ அண்டர் ஆர்ம்ஸில் க்ராயின் ரீஜியன்லலாம் பார்த்திங்கன்னா டார்க்காக பிக்மெண்டேஷன் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னர் தைஸில், அதாவது தொடையோட உட்பக்கம் ரொம்ப கருமையாக இருக்குது. இல்லை ட்ரெஸ் நம்ம டைட்டாக வியர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் எனக்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி இன்னும் என்னென்ன காரணங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒபிசிட்டி, ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில் நல்ல பிளாக் கலரில் இருக்கிறதோ இல்லை க்ராயின்ஸில் ஸ்கின் ஃபோல்டிங் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே பிளாக் கலரில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சுகர் இருக்கிறவங்க நிறைய நபர்களுக்கு இது இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி வரலாம். இல்லை ஸ்வெட்டிங், அதிகமான வியர்வை, ஸோ வியர்வை அதிகமாக வரக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஏற்படலாம். ஸோ இதற்கு நேச்சுரலாக நம்ம என்னங்க பண்ணலாம்? ஒருவேளை நம்ம உடல் பருமன் அதிகமாக இருந்தால் ஸோ உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க. சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை ஒருவேளை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கான மருந்துகளை எடுக்கணும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது தான் இன்றைக்கி மெயின். நிறைய பேர் ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நிறைய நபர்கள் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் இந்த பிக்மெண்டேஷன் இருக்கிறத அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக பெண்களை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப முக்கியமானது. சித்த மருத்துவத்தில் படிகார நீர் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குங்க. ஸோ ஆலம் அப்படின்னு சொல்கிற இந்த படிகாரம் இருக்கு இல்லையா, இதிலிருந்து செய்யக்கூடியது. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் இந்த படிகார நீர் விட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்கின்ல இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக இது டெய்லி ஒரு 1 hour இருக்கிற மாதிரி மஞ்சளை மட்டும் ஸோ படிகார நீர் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன் மறையும். ஒருவேளை நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மருந்துகளை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்ற மெடிசன் பயன்படுது. இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். நம்மளுடைய இரத்த நாளங்களில் எங்கேயாவது அடைப்பு இருந்தாலோ இல்லை கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னாலும் அதை கரைக்கிறதுக்கு நமக்கு இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்ற மெடிசன் பயன்படுதுங்க. அப்போது இது எப்படி நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம்? சீந்தில் சர்க்கரையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாட்டரில், தண்ணீரில் மிக்ஸ் பண்ணியே குடிக்கணும். ஸோ இதை குடிக்கும்பொழுது நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, இல்லை இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறையிறதுக்கோ நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ சீந்தில் சர்க்கரையை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 48 டேஸ்க்கு, ஒரு மண்டலம் அளவுக்கு இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்ற இந்த மெடிசனை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சர்க்கரை நோய், இது எல்லாமே இதுலேயே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லைனாலும் சீந்தில் பொடியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீந்தில் பொடியை இந்த சர்க்கரை நோய் குறையிறதுக்கு
காலை இரவு நம்ம 2 வேளையும் பயன்படுத்தும் பொழுது சீந்தில் பொடியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ண நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் மறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக ஸ்வெட் ஆகுது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த டியோட்ரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்கின்ல காண்டாக்ட் ஆகும்போதும் அது நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம், ஒவ்வாமை ஏற்படுத்தி அதனாலேயும் இந்த பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி டீடாக்ஸ் மெடிசன், டீடாக்ஸ் டீ மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீயாக நம்ம எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டீடாக்ஸ் டீ அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக இதில் சில மூலிகைகள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் துளசி இலைகள். ஸோ டெய்லி ரெகுலராக நம்ம துளசி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா துளசி இலையோட பவுடர், ஸோ துளசி இலை பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோட லவங்கப்பட்டை, இதனோட சீரகம், சோம்பு இதுவும் சேர்த்து நம்ம டீ மாதிரி டெய்லி குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதுலேயுமே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா குங்குமாதி லேபம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது தைலமாகவும் நம்ம பார்த்துருக்கோம். இது க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு இந்த குங்குமாதி லேபம், ஸோ எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதிகமான ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது அந்த இடத்துலலாம் இந்த குங்குமாதி லேபம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி பச்சை பயிறு மாவு இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பச்சை பயிறு இதனோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு, ஸோ பொட்டேட்டோவோட ஜூஸ் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு இன்டர்னலாக சில மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்க தான் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைஞ்சு இந்த பிக்மெண்டேஷனும் மறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னர் டைஸில் இந்த ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸ்டர்னலாக நான் சொன்ன விஷயங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த பதிவில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய பேருக்கு இருக்குது, ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது சரியாகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்க, ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.